Hi friends, நான் உங்க சுபைதா zacs kitchen ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். அது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்திடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறது வெண்டைக்காய் புளிக்குழம்பு. இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து ரொம்பவே வந்து நல்ல டேஸ்டாவும் அப்படியே புளிப்பா செம்மையா இருக்கும். அதுவும் மண் சட்டியில செய்யும்போது இதோட டேஸ்டே வந்து வேற லெவல்ல இருக்கும். ஸோ இதை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இங்கே வந்து ஒரு மண் சட்டி வச்சிருக்கேன். மண் சட்டி வந்து இந்த மாதிரி கடாய் டைப்லேயே இப்போ கிடைக்குது. நீங்கள் இந்த மாதிரியே வாங்கிக்கலாம். இப்போ இது நல்லா வந்து சூடானதுக்கப்புறம் இதில் நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு ஒரு 100 கிராம் வந்து வெண்டைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா அதை வந்து நம்ம வதக்கிக்கிறணும். வெண்டைக்காயில் இருக்க விழுவிழுப்பெல்லாம் போகணும். அந்த மாதிரி நல்லா சூடாக ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு வதக்கியாச்சு. அந்த விழுவிழுப்பு எல்லாமே நல்லா போயிடுச்சு. இப்போ இந்த வதக்கின வெண்டைக்காவை நான் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு திரும்ப அந்த மண் சட்டியை திரும்ப கேஸில் வச்சிடுறேன், ஸ்டவ்வில் வச்சிடுறேன். இப்போ இதில் நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக, அதாவது 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா வெடித்து வந்ததுக்கு அப்புறமேட்டு 1 ஸ்பூன் சீரகமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் வெந்தயம். நான் வந்து மெஷரிங் ஸ்பூனில் போடுறனால 1/2 ஸ்பூன் வந்து ஃபுல்லாக தெரியுது. அது வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் நல்லா செவந்து வரட்டும். அடுத்து இதில் ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு, மீடியம் சைஸ் பூண்டை போட்டுக்கலாம். அதுவுமே நல்லா அந்த எண்ணெயோட பொரியட்டும். அடுத்து சின்ன வெங்காயம் 100 கிராம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் சேர்த்துடலாம். புளிக்குழம்புக்கு எப்போயுமே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா இந்த எண்ணெயோடு அப்படியே நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சுருள வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கலர் மாறி லைட்டாக பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ இதில் மீடியம் சைஸ் தக்காளி 3 நாட்டு தக்காளி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் சுவைக்கேற்ப உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று சொன்னாப்புல நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும். அது அளவுக்கு நம்ம வதக்கிக்கிறணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். சரியாக வதங்கலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. அதனால் நல்லா சுருள வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திரும்பவும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது வந்து நல்ல ஒரு மணம் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து அந்த எண்ணெய்லாம் சைட்ஸில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வந்து நல்லா தக்காளியெல்லாம் மசிஞ்சிருச்சு. இப்போ இதில் நான் வந்து ஒரு 100 ml புளி கரைச்சி வச்சுருந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன். ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் ஊற்றிடலாம். ஒரு 1/4 மூடி தேங்காவை எடுத்து அரைச்சி பாலாக எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே இதில் ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் அந்த தேங்காய் பால்லையே தண்ணியும் ஊற்றி இதில் ஊற்றிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுடைய நல்ல புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வந்து லைட்டாக ஒரு சூடானதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம்ல வெண்டைக்காய், அதை இதில் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு மேலே கொத்தமல்லி தலையை தூவி இறக்கணும். அப்படின்னா சூப்பரான மண் சட்டி வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்ற உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.